இந்த சின்ன டிவைஸ் தாங்க மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாத்திருக்கு. ஸோ இதோட பேரு தான் பேஸ் மேக்கர். இதோட ஃபங்க்ஷன் என்ன? இத யாருக்கு வைக்கணும்? இத வச்சிருக்கவங்க என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது? இதெல்லாம் இந்த பேஸ் மேக்கர் சீரிஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ பேஸ் மேக்கர்ன்றது அதோட பேர்லயே இருக்குங்க. அதாவது நம்ம ஹார்ட் எந்த நேரத்துல, எந்த ரேட்ல துடிக்கணும், என்ன ரிதம்ல இருக்கணும்ன்றத அதுவே அசஸ் பண்ணி நமக்கு எந்த ஒரு சிம்டமே இல்லாம பார்த்துக்கிறது. நார்மலா எல்லா ஹியூமன் உடம்புலயும் இந்த பேஸ் மேக்கர் இருக்கும். நேச்சுரல் பேஸ் மேக்கர்ன்னு சொல்லுவோம். இது வந்து எஸ்ஏ நோட், சைனோ ஏட்ரியல் நோடுன்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஏ நோட் இல்ல இந்த நம்ம ஹார்ட்ல இருக்க எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல மற்ற இடங்கள் இதுல ஏதாவது வேலை செய்யலை அப்படின்னா நம்ம செயற்கையா ஒரு மெஷின் வைக்கிறோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கர். ஸோ இதோட வேலையும் என்ன அப்படின்னா நம்ம ஹார்ட் வந்து கரெக்டான நேரத்துல கரெக்டான துடிப்பையும் ரிதத்திலையும் துடிக்க வைக்கிறது தான். இந்த ஆர்டிஃபிஷியல் பேஸ்மேக்கரை 2 விதமா நம்ம பிரிப்போம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி பேஸ்மேக்கர். இன்னொன்னு பெர்மனன்ட் பேஸ்மேக்கர். டெம்பரரி அப்படின்னா, இருதய துடிப்பு வந்து கொஞ்ச நேரம் மட்டும் ஒழுங்கா துடிக்கல. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ வந்து சடனா ஹார்ட் ரேட் குறையுது அப்படின்னா, அந்த நேரம் மட்டும் இத யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் திருப்பி ஹார்ட் ரேட் நார்மலா வர ஆரம்பிச்சோன்னா, இத நம்ம எடுத்துருவோம். பெர்மனன்ட் பேஸ்மேக்கர்ன்றது ஒரு ஓல்ட் ஏஜ்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு டிசீஸ்னாலேயோ இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகும்போது இருதயத்தினால அது மாதிரி நார்மலாக துடிக்க முடியாது. ஸோ அப்போ தே நீட் ஒரு பெர்மனன்ட் பேஸ்மேக்கர். ஸோ அப்போ தான் இந்த ஒரு பேஸ்மேக்கரை நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறோம். இந்த பேஸ்மேக்கரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்சிங்னா நம்ம உடம்புல இயற்கையாக ஏதாவது துடிப்பு இருதய துடிப்பு வருதான்றதை சென்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து பேசிங். அதாவது இந்த துடிப்பு எதுவும் வரல அப்படின்னா இது செயற்கையா ஒரு துடிப்பு கொடுக்கும். அதுதான் வந்து பேசிங். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம உடம்புல இயற்கையா ஒரு துடிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை இது சென்ஸ் பண்ணி இது பேஸ் பண்ணாது. ஸோ தட் ஆல்ரெடி ஒரு துடிப்பு வந்ததுனால இதுவா ஒரு துடிப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்காது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் தான் வந்து மெயின். 4வது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நடக்கும்போது வந்து ஒரு நமக்கு ஒரு ஹார்ட் ரேட் ஒரு லெவல் தேவைப்படும்ல. அதாவது இருதயம் கொஞ்சம் அதிகமா ஃபங்க்ஷன் ஆகும்ல. ஸோ அதுக்கேத்த மாரி ரேட்ட இன்கிரீஸ் பண்றது. ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த அவ்வளோ ரேட் தேவைப்படாதுல்ல. ஸோ அப்ப ஹார்ட் ரேட்ட குறைக்கிறது. இதுதான் வந்து ரேட் மாடுலேஷன் சொல்லுவோம். இந்த பேஸ் மேக்கர் வச்சிருக்கவங்க என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.